இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கான சோசியல் சயின்ஸ் இந்திய அரசியலமைப்பு பாலிட்டி அப்படின்ற பாடத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். இது 10th புக்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அறிமுகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட நிர்வாகம் வந்து எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு. இதை கூட நமக்கு கொடுத்து கேட்கலாம். இது வந்து என்னது அப்படின்னு கொடுத்து கூட நம்ம கேட்கலாம். ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கான அச்சாணியும் அரசியலமைப்பு தான். முதல்ல அரசியலமைப்பு என்ற கொள்கை வந்து எங்கே தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றுச்சு. முதல்ல அரசியலமைப்பு என்ற கொள்கை எங்கே தோன்றுச்சுன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அப்புறமா அரசியலமைப்பின் அவசியம் என்ன பார்த்தீங்கன்னா, அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக் கொள்ள ஓர் அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளனர். இப்போது நம்மளை வந்து ரன் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஆட்சியை ரன் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான சட்டம் வேணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நிறைய வந்து நடக்கும். ஸோ அதனால் நம்மளோட மக்களாட்சி நாடுகளுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாரும் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படின்றது இது. ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழவிருக்கும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து விடுகிறது. ஒரு நாட்டோட மக்கள் வாழ்வதற்கு அடிப்படை உரிமை, கடமை எல்லாத்தையுமே இந்த அரசியலமைப்பு வந்து நமக்கு வழிவகுத்து கொடுக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு உருவாக்கம், இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. 1946 வந்து அமைச்சரவை தூதுக்குழு கீழே வந்து அரசியல் நிர்ணய சபை, இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து அரசியலமைப்பு வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அமைச்சரவை தூதுக்குழுவின் கீழே இந்திய அரசியல் நிர்ணய சபையால் வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதிநிதிகள் 292 மாகாண பிரதிநிதிகள் இருப்பாங்க, 93 சுதேச அரசுகள் இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 பேர் உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இந்த சபையில் வந்து அரசியல் நிர்ணய சபையில் வந்து 389 பேர் இருப்பாங்க. அதில் 292 பேர் மாகாண பிரதிநிதிகள், 93 பேர் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தானின் சார்பில் ஒருவர், மாகாண முதன்மை ஆணையர்கள் 3. முதலானது 292 மாகாண பிரதிநிதி, 93 சுதேச அரசின் நியமன உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தானின் சார்பில் ஒருவர், அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்கள். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. தற்போதைய படி வந்து 389, இப்போ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் என்னைக்கு நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9. இதோட தற்காலிக தலைவர்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபை என்னைக்கு வந்து முதல் கூட்டம் கூட்டினாங்கன்னா டிசம்பர் 9, 1946. எல்லாமே டிசம்பர் ஜனவரிக்குள்ளே தான் நடக்கும். இந்தியா சுதந்திரம் பெற்றது எல்லாமே டிசம்பர் டு ஜனவரிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ 1946 டிசம்பர் 9 இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தோட தற்காலிக தலைவர் யார்? சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறமா நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக வந்து அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருக்கு துணைத் தலைவராக 2 பேர் இருப்பாங்க. எஸ்டி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இத்தொடர் வந்து 11 அமர்வா 164 நாள் நடைபெற்றது. இந்த அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர் வந்து 11 கூட்டமாக 164 நாள் வந்து நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அதுக்கப்புறமா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர். நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் சட்டத்தை வரைவு பண்ணது, அதாவது எழுதினதே நம்ம டாக்டர் அம்பேத்கர் தான். அதுக்கப்புறமா இந்திய அரசியலமைப்பின் தந்தையும் அம்பேத்கரா. முதல்ல நம்ம என்னென்ன பார்த்தோன்றதை ரீகால் பண்ணிடலாம். ஒரு நாட்டோட நிர்வாகத்தை அடிப்படையாக கொள்கையாக எதன் அடிப்படையாக கொள்கையை சார்ந்திருக்குன்னா அரசியலமைப்பு சட்டம். ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு அச்சாணியே இந்திய அரசியலமைப்பு தான். இந்த அரசியலமைப்பு என்ற கொள்கை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுலேருந்து வந்துச்சு. ஸோ அரசியலமைப்பு அவசியம் என்ன பார்த்தீங்கன்னா, அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தன்னை நிர்வகித்துக்குள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த பேராவே இம்பார்ட்டன்ட். உருவாக்கத்தில் 1946 ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழுவின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இதில் 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தானின் அரசியல் சார்பில் ஒருவர், மாகாண முதன்மை ஆணையர் 3. மொத்தம் 389 பேர். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து நமக்கு 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. அதுக்கப்புறமா தற்காலிக தலைவராக அந்த கூட்டத்தில் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா இருப்பார். அவர் வந்து இறந்தது அப்புறமா இதனோட அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இருந்தார். அவருக்கு 2 துணைத் தலைவர் இருந்தாங்க, எஸ்டி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. அப்புறமா இந்த கூட்டம் வந்து 11 அமர்வா 164 நாள் வந்து நடைபெற்றது. அப்புறமா இந்த கூட்டத்தில் 2473 திருத்தங்கள் செய்யப்பட்டது. இந்திய அரசியல் நிர்ணய சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அப்புறம் இந்திய அரசியலமைப்பு தந்தைனா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். நெக்ஸ்ட் பேஜ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.